Hello friends, welcome to VDP Tech channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Pixelab ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி thumbnail கிரியேட் பண்ணுறது அந்த Pixelab பற்றின ஃபுல் டியூட்டோரியல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த இமேஜஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இப்படி ஏதாவது ஒன்று தேவை, எந்த இது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுவே வச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் கலர் கூட வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேன்னா ஒயிட் கலர் இல்லை எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வேறு கிரேடியன்ட் கலர் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த மாதிரி எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கலரில் வரும். இந்த நியூ டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டிரான்ஸ்பரண்ட்டில் வேணும், வேறு எதாவது பண்ணணுன்னா டிரான்ஸ்பரண்ட்டில் வேணும்னா டிரான்ஸ்பரண்ட்டில் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கலர்லேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு இதை டைப் பண்ணுறீங்க, அதாவது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் தம்ப்நெயில்னு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கான கலர் நான் கிரேடியன்ட் கலரில் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை இதை காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணலை. இதை ஃப்ரண்ட்டில் வேணுனாலும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் வேணுனாலும் பேக்கில் வச்சுக்கலாம். இதோடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்கணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பக்கம் இங்கே பாருங்கள், எந்த பக்கம் நகரணுமோ நான் மேலே போகணுன்னா மேலே போகணும். இந்த மாதிரி பொசிஷன் இதை பண்ணி வச்சுக்கலாம். இது ரிலேட்டிவ் பொசிஷன். இது இந்த மொத்தமாக எப்படி எந்த இடத்துல வரணுமோ அதை மாற்றி மாற்றி நீங்கள் கிளிக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைஸ் இப்போ கம்மியாக இருக்குன்னா சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சைஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது பேடிங் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு லெஃப்ட்டில் வேணுமா இல்லை ரைட்டில் வேணுமான்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கலர் எந்த கலரில் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டு வேணுமோ அந்த கலரில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கிரேடியன்ட் கலரில் வேணும்னாலும் இந்த மாதிரி வச்சு எந்த கலரில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த கலரில் உங்களுக்கு வந்துடும். இந்த கலரில் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டெக்ஸ்சர் நீங்கள் மாற்றணுன்னா இப்போ அந்த இடத்துல என்ன டெக்ஸ்சர் வேணும் அப்படின்றத இப்போ நான் இதை போட்டுட்டேன்னா இதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச டெக்ஸ்சர் கலரில் இது வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே கெப்பாசிட்டி இருக்க பாருங்கள், இது எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி ரொட்டேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மாஸ்க் இது எந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லையோ அதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக வேணுனாலும் இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோடைய ஸ்டைல், அதாவது போல்டில் வேணும்னாலும் போல்டில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி சைஸ் மாற்றிக்கலாம். இல்லை அண்டர்லைன் பண்ணணும்னாலும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கர்வ் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணுமா, எந்த மாதிரி வைக்கணுமோ
இந்த மாதிரி வந்து கர்வ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் வந்து எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். இது கீழே இருக்க பாருங்கள், ரைட்டாக லெஃப்டில் வந்து பேடிங் ஆகணுமா இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அலைன் பண்ணணும். இப்போ வந்து லெஃப்டில் வேணுமா நடுவில் வேணுமா என்னென்னு இதை வந்து இது வந்து நடுவில் வந்து இப்படி வந்து இந்த சைடு வேணுமா அந்த சைடு வேணுமான்னு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பேஸிங், அதாவது லெட்டருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து லைன் கீழே இருக்க லைனு எவ்வளோ ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்னு அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஸ்டோக், இது வந்து கலர் வந்து பாருங்கள் எந்த மாதிரி கலரில் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவுட்டர் ஷேடோ, இது வெளியே ஷேடோ எப்படி இருக்கணுமோ அதை வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் ஷேடோ, இது உள்ளார எப்படி இருக்கணுமோ அதை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்போஸ்னால் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து இப்படி பாருங்கள், இப்படி வந்து எந்த மாதிரி இதில் வரணுமோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த மாதிரி இது வந்து 3D ரொட்டேஷன், எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்டு வந்து 3D ஷேப்பில் வேணுமா, இது வந்து இந்த மாதிரி வேணுமான்னு கீழே வந்து இந்த டெப்த் எவ்வளோ இருக்கணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது 3D ஷேடோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஷேடோ கலர் எப்படி இருக்கணும்னு அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிஃப்ளெக்ஷன், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறது பாருங்கள், அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னு இதில் காமிக்கும். அவ்வளோதான், இது வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிக்கர்ஸ், நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இம்போர்ட், நம்ம ஏதாவது இம்போர்ட் பண்ணாலும் இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இம்போர்ட் பண்ணும்போது இந்த பாருங்கள், இதை வந்து மேலே வரணுமா அப் வரணுமா இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து காப்பி பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், சைஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் கொடுத்துக்கலாம், எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி டெக்ஸ்சர் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு தேவையில்லைன்னா அதுக்கப்புறமா இதை வந்து எரேஸ் பண்ணலாம். அந்த இதை வந்து இங்கே எரேஸ் பண்ணாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எரேஸ் பண்ணணுமோ அது வந்து காமிக்கும். இப்போ இந்த கலரில் எரேஸ் பண்ணால் டிக் பண்ணால் அந்த இடத்துல எரேஸ் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் 3Dயில் வந்து வேணும்னா 3Dயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து கலர் வந்து இந்த எப்படி வைக்கணுமோ அதை வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வைப்ரேஷன் இதில் தேவைன்னாலும் இதை வந்து மாற்றி கலரை மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் நாய்ஸ் வேணுனாலும் இதுவும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் கலருக்காக தான் இது வந்து கான்ட்ராஸ்ட், என்ன கலர் கான்ட்ராஸ்ட் வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் தேவைன்னா இதை வந்து பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இங்கே ஷேர் பட்டன் இருக்கும், அதில் வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் போட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இமேஜோட சைஸு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணுமா, இல்லை சேனல் பேனருக்கு வேணுமா, இல்லை ஃபேஸ்புக் கவர் ஆர்ட்டுக்கு வேணுமா, எதுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் யூடியூப் தம்ப்நெயில் சூஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஃபார்மேட்டுக்கு வந்துடும்.
அதே மாதிரி இதில் வந்து எது வேணுமோ நம்ம கேலரியிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இமேஜ் வேணாலும். இது வந்து இப்போ வந்து சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மறக்காமல் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.